ஆசை இல்லாதவங்க கை தூங்க பாருங்க. எல்லா மக்களும் சாமியா கை தூக்கல, தேவட்டையா கை தூக்கல, ஆசை இல்லாதவங்க கை தூக்குங்கோ. ஆசை இல்லாம மும்பைக்கு வந்திருக்கும் அதானே. நீங்க நினைக்கிற ஆசை வேற, நான் சொல்ற ஆசை வேற. என் அன்பான மக்களே, ஆசை என்பது நீங்க நினைக்கிறீங்க சொந்தமா ஒரு வீடு வேணும், கொஞ்சம் கால் நீட்டி படுக்கிற மாதிரி வேணும். ஆமா, நிறைய வீட்டில் காலை நீட்டுறீங்களா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு. நான் பார்த்த இடத்துல, நேற்று பார்த்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் தெரியுது. ஐயோ கடவுளே, கால் நீட்டி படுக்க வழியில்லாத நிலையில் மக்கள் இருக்கிறார்களே. இப்படிப்பட்ட துன்பத்துக்கு ஒரு வீட்டுல எல்லாம் பெரிய பெரிய மாளிகை கட்டி போட்டிருக்காங்க ஊர்ல. ஆனா அங்கே இப்படி குடிச்சுக்குள்ள வந்து காரணம் என்ன? உழைக்கணும், நம் குடும்பத்தை காப்பாற்றணும், பிழைப்பு நடக்கணுமே, கால காலத்துக்கு நடத்த வேண்டுமே என்று ஒரு நிலையிலே தான் நாம் பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதனால நீங்க நல்ல வீடு வேணும், அதுவும் சொந்தமா வீடு வேணும். இதெல்லாம் ஆசை கிடையாது மக்கள். மனிதனாய் பிறந்தால் நம்ம அப்பங்கிட்ட கேட்க வேண்டிய தேவை, உங்களுடைய தேவைகளை நீ கேட்கிறாய். அதனால் தவறே கிடையாது. நீங்க ஆசை நினைச்சா இது தப்பு. ஆமா, வீடு வேணும், சொந்தமா வீடு வேணும், சொந்தமா ஒரு மனைவி வேணும். ஐயா, மனைவி சொந்தமா தான் வரும், வாடகைக்கா வரும்? இல்ல ஐயா, அப்படிதான் நினைச்சு போன மாசம் 28 கல்யாணம் பண்ணான் பக்கத்து வீட்டு பையன். கல்யாணம் முடிச்சு போன மாதான் எங்க அம்மா வீட்டு போயிட்டு வரேன்னா என்ன வரல, ஒரு மாசம் ஆச்சு. அது என்னமோ உண்மைதான். இப்ப நிறைய வீட்டுல அதுதான் நடக்குது. ஆமா, முன்னாலாம் அப்படி இல்லை. பார்த்து பேசி, பெரியவங்க எல்லாம் பேசி, கொடுக்குவாங்க பேசி கல்யாணம் முடிப்போம். இவருக்குள்ள சிக்கல் இருந்தா கூட பெரியவங்க பேசி முடிப்பா. இப்பெல்லாம் அப்படி இல்லை. போன மச்சான் திரும்பி வந்தா பூமணத்தோட அந்த நிலைமை தான் அப்படி இருக்கு. அதனால கேளுங்க, சொந்தமா வேணும், எல்லாமே சொந்தமாக. பையன் நல்லா படிக்கணும், நல்லா வேலை வாங்கணும், குழந்தை வேணும், இதெல்லாம் ஆசை கிடையாது தாயே. இந்த உலகத்தில் மனிதனா பிறந்தா நம்ம அப்ப நாராயணன் கேட்க வேண்டிய கேள்விதான். அதுல மாற்றமே. நீங்க ஆசைக்கும் தேவைக்கும் வித்தியாசம் இல்லாம போயிட்டு இருக்கு. ஆசை அது இப்ப நீங்க நான் சொல்லிட்டேன் தேவைன்னு. இனி கை தூக்குங்க, ஆசை இல்லாதவங்க கை தூக்குங்க. இன்னும் வழி இல்லை. ஒரு 3 காப்பு 4 காப்பு ஓகே, முழங்கை வரைக்கும் வேணும்னா அது ஆசை. இப்ப தங்க விலை குறைவு, ஒரு 30 பவுன் குறைன்னு சொன்னா கடையில கூட்டம் இருந்துகிட்டே தங்க விலை கூடிக்கிட்டே இருக்கு. கூட்டம் ஒரு 30 பவுன் ஓகேயா? ஒரு கைக்கு, ஒரு கைக்கு. இது ஆசை, இது ஆசையா? இதுதான் ஆசை. கையில போடுறது ஆசையா? பேராசை. இது பேராசை. சரி, இந்த பேராசை இருக்குல்ல, ஒரு கைக்கு வேணும், கழுத்துல அவங்க தொப்புள் வரைக்கும் கிடக்கணும்னு நினைக்கும். ஆமா, சில ஆத்தா மாதிரிலாம் கல்யாணத்துக்கு வருவா பாரு. ஐயோ கடவுளே, ஒரே ஒரு செயின் தான் சுவாக. அவ பட்டு கட்டி பிரயோஜனமே இல்லை. ஏன்னா பட்டு கசவே தெரியல. என்னால சாமியாருக்கு இதான் வேலைன்னு நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் எங்க வீட்டம்மா போயிட்டு வந்தோன்னு சொல்லுவா. அவ போட்டுக்கிறத பாத்தியாலாம் நம்ம பார்க்கணும். நிலைய பாருங்க, பெண்கள் கண்ணு அங்கத்தானே போ. நான் ஒண்ணு சொல்லுவேன், எப்ப பார்த்தாலும் கழுத்துல தானே கண்ணு போகுதுன்னு. வேற உங்களை பார்த்தா மூஞ்சியை பார்ப்பேன், நாங்க கழுத்துல தானே பார்ப்போம். நிலை எங்க போடு, நிலை எங்கே போகிறது? ஆண்டவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அற்புதத்தை பாருங்கள். இது ஆசை தேவை, இதைத்தான் பார்க்கணும். கார் வேணும்னு ஆசைப்படும், பம்பாயில கார் இருந்தா தான் முடியும். வெயில் அப்படி அடிக்கும். அதுக்கு நான் போறேன்னு ஆசைப்பட்டா அது பேராசை. சரிதான மக்கள்? ஆசைக்கு தேவைக்கு நல்லா இருக்கா? கல்யாணம் வேணும்னு ஆசைப்படும், நயன்தாரா மாதிரி வேணும்னு நான் பார்த்தா அது பேராசை. அது பேராசை. அப்ப நாங்க பத்தி வச்சுக்கலாம், இவங்க அடிக்குவோம். சொல்லு, எல்லாரும் நயன்தாராக்கு ஆசைப்பட்டா அப்படி யோசிச்சு பாரு, வாட்சிட்டு போகுது. அதே மாதிரி நல்ல கனவு வேணும் கேளு, அஜித் மாதிரி வேணும் கேட்காத. அப்படி கேட்க முடியாது. வாழ்க்கையில இப்படிதான். அப்போ ஆசைக்கும் பேராசைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுட்டா? ஐயா ஆசையாது அதனால ஆண்டவங்கிட்ட கேட்டா கிடைக்கும். மக்களும்
ஆமா பணி கேட்டு அடிச்சான் பரணி. கனத்தகரை கண்டு கலப்புகடி. நாடுகட்டி ஓடை மாண்டோம். நாடுக்கு உண்டு வாய்கள். உலகத்தை சொல்லிடுவான். கலந்தறிய சங்கோரை கலக்க. ஐயே கந்தோரை கணேசன். உம்மைய மறுகொள்ளாதே மாறே. இப்படிப்பட்ட நிலைதானே, இப்படிப்பட்ட கஷ்டப்படுத்தினானே மக்கள் கண்ணீர் விட்டு கதம்